உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த கோல்டு ட்ரிப்பிங்ஸ் கேக்கில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், வெப்பிங் க்ரீம், எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 3 பொருளையும் வச்சு நம்ம ஒரு மெத்தடில் ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு டபுள் பாயில் மெத்தடில் வெப்பிங் க்ரீமையும் அது கூடவே ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட்டையும் நல்லா மெல்ட் ஆக்கி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி சூடாக வச்சுக்கோங்க. அந்த ஆவிலே இது எல்லாமே மெல்ட் ஆக்கி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக அடுப்பில் கூட வச்சுட்டு டபுள் பாயில் மெத்தடில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆக்கி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தம் 3 பொருள் சேர்த்துருக்கோம். ஒன்று ஒயிட் சாக்லேட், இன்னொன்று எல்லோ ஃபுட் கலர், அது கூடவே வெப்பிங் க்ரீம். 3ஐயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கோல்டு டஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது இந்த இன்க்ரீடியன்ஸையும் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ஒன்று கோல்டு டஸ்ட்டு, அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிறோம். அது கூடவே ஐசிங் சுகர். நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், அதை தெளிவாக பாருங்கள். இப்போ நம்ம ஐசிங் சுகர், அது கூடவே கோல்டு டஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சமாக நம்ம ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. கொஞ்சமாக ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அது வாசனை இல்லாத ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பைப்பிங் பேக்கில் அந்த நம்ம பேஸ்ட் மாதிரி பண்ணோம்ல, அதை ஃபஸ்ட்டு பைப்பிங் பேக்கில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் சாக்லேட்டில் மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அதையும் நல்லா சேர்த்துட்டு இப்போ ட்ரிப்பிங்ஸ் ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரேஷியோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேங்க. இந்த ட்ரிப்பிங்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. இது நீங்கள் கடையில் காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க. இனிமேல் நீங்கள் ஒரு ஹோம் பேக்கர் ஆகிருந்தால் ஈஸியாகவே இந்த கோல்டு ட்ரிப்பிங்ஸ் ரெடி பண்ணிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் இந்த க்ரீம் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் கலரில் கொண்டுட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அச்சீவ் பண்ண முடியுமான்னு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த அளவுக்கு ஒன்றும் செட் ஆகலை. அதை நீங்களே பாருங்கள், அந்த அளவுக்கு ஒன்றும் பர்ஃபெக்டாக ஆகலைங்க. நான் உண்மையை மட்டும்தான் உங்களுக்கு உடச்சி சொல்கிறேன். நீங்கள் இந்த ட்ரிப்பிங்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இந்த க்ரீம், கோல்டன் க்ரீம் எனக்கு செட் ஆகலை. உங்களுக்கு சப்போஸ் செட் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாங்க. இதில் எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணி தான் நான் பண்ணினேன். ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு ஏதோ ஒரு கேக் பண்ணுறோம் அப்படின்னா அது பர்ஃபெக்டாக பண்ணணும், தெளிவாக பண்ணணும், நீட்டாக பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட அர்த்தம். அது உண்மையாக உடச்சி சொல்லிடுவோமே அப்படிங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த கேக்கோட ஓவரால் அவுட்புட் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக சூப்பராக வந்திருக்குன்னு. கஸ்டமர் கேட்ட மாதிரியே அழகாக கோல்டன் கலரில் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். போன வீடியோவில் எக்லெஸ் ப்ரௌனியில் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தேன். சில பேருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியல. அதை இந்த வீடியோவில் அந்த டவுட் எல்லாமே கிளியர் பண்ணிடுறேன். போன எக்லெஸ் கேக், அதாவது எக்லெஸ் ப்ரௌனி வீடியோவில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா என்னென்ன பிராண்டு சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதையும் நான் லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அது எல்லாமே என்னென்ன பிராண்ட் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றது. எக்லெஸ் ப்ரௌனியில் பார்த்தீங்கன்னா மில்க் மெய்டுக்கு பதிலாக இன்னொன்று யூஸ் பண்ணி பண்ணலாமா, வேறு ஏதாவது ஆட் பண்ணி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மில்க் மெய்டுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணாதான் புரியுங்க. அதே மாதிரி எக்லெஸ் ப்ரௌனியில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பால் மிக்ஸ் பண்ணி கூட அந்த பேட்டரியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் இது ரெடி பண்ணிக்கலாம். இது கூட எக்லெஸ் ப்ரௌனி தான். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் எக்லெஸ் ப்ரௌனி வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் தேவைப்படுது, அதை கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணி விடுறேன். நான் யூஸ் பண்ணுற ஓடிஜி, நான் யூஸ் பண்ணுற காம்பவுண்ட் சாக்லேட்ஸு, இது எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிருக்கேங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள்.